ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மொறுமொறுப்பான காரசாரமான நல்ல டேஸ்டியான ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். கடையிலேருந்து வாங்கின அரிசி மாவை பயன்படுத்தி சிம்பிளான மெத்தடில் வித்தின் 10 மினிட்ஸில் 1 கிலோ அளவுக்கு ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரிப்பன் பக்கோடா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். சட்னிக்கெலாம் பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த பொட்டுக்கடலை வந்து எடுத்துக்கிறேன். இந்த பொட்டுக்கடலையை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இந்த பொட்டுக்கடலை மாவை வந்து நம்ம மாவு சலிக்கிற சல்லடையில் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா இதில் கொரப்பாக கொஞ்சம் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். நல்ல ஃபைன் பவுடர் தான் நமக்கு ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு தேவை. ஸோ இப்போ ஒரு சல்லடையில் சேர்த்து இது நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதை சலிச்சிட்டு தான் செய்யணும். சம்டைம்ஸ் வந்து பொட்டுக்கடலை அரைப்படாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம முறுக்கு செய்யும்போதோ இல்லாட்டி இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா செய்யும்போது அது வெடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம இது நல்லா சலிச்சிட்டு அந்த கொரப்பாக இருக்கிற பகுதி எல்லாத்தையும் நம்ம நீக்கிட்டு நல்லா ஃபைன் பவுடராக இருக்கிறது மட்டும் நம்ம அரிசி மாவோடு சேர்த்து அதுக்கப்புறமா ரிப்பன் பக்கோடா செய்ய போகிறோம். இப்போ பொட்டுக்கடலை மாவு வந்து சலிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக அரிசி மாவு எடுத்துக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அதையுமே நம்ம சல்லடையில் சலிச்சிக்கலாம். நம்ம மில்லுலேருந்து அரைச்சிட்டு வந்த அரிசி மாவாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கின பேக்கெட் மாவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம சலிச்சிட்டு பயன்படுத்தணும். ஏன்னா சம்டைம்ஸ் அதில் அரைப்படாமல் அரிசி இந்த நொய் இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நீக்கிட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ அரிசி மாவு வந்து சலிச்சாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி பொட்டுக்கடலை வந்து அரைச்சி சலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். அடுத்தது அது கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இதுவுமே கடையிலேருந்து வாங்கினது தான். ஸோ 1/2 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, 1/2 டம்ளர் அளவுக்கு கடலை மாவு, 2 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு. இந்த அரிசி மாவு வந்து பச்சரிசி மாவு இல்லை வீட்டில் அரைச்ச இடியாப்ப மாவு, முறுக்கு மாவு எது வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். கடையிலேருந்து வாங்கின மாவு எது வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அதில் கொஞ்சமாக கருப்பு எள்ளு வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் இது கூடவே கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வீட்டிலேருந்து அரைச்ச மாவு, அதனால் கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ காரத்துக்கு தகுந்தாப்பில் இந்த மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதிலே கொஞ்சமாக ஆல்ரெடி நான் சால்ட் வந்து சேர்த்துட்டேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாத்திரத்தை வந்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பாத்திரம் நல்லா சூடான பிறகு அதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக நம்ம அரிசி மாவு 2 டம்ளர், அது கூடவே கடலை மாவு, உடச்ச கடலை மாவு சேர்த்து மொத்தமாக 3 டம்ளர் அளவுக்கு ஃப்ளோர் ஐட்டம்ஸ் எடுத்துருக்கோம், மாவு ஐட்டம்ஸு. ஸோ அதுக்கு வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேலே சேர்த்துக்க தேவையில்லை. தண்ணி எப்போவுமே நம்ம எடுத்துக்கிற மாவு பொருட்களோட அளவை விடவும் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுக்கணும். ஒரு 1/2 டம்ளர் இல்லை 3/4 டம்ளர் அளவுக்கு கம்மியாக தான் வச்சுக்கணும். இப்போ இதில் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் ரிப்பன் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு. ஸோ அதனால் 3 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். 3 டம்ளர் அளவுக்கு மாவுக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர், இதுதான் என்னோட கணக்கு. இப்போ பட்டர் சேர்த்த பிறகு இந்த பட்டர் நல்லா அந்த தண்ணி கொதிக்கும் போது அதுவுமே நல்லா உருக்கி வரும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம சலிச்சு வச்சுருக்கிற மாவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ரிப்பன் பக்கோடாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம டேரெக்டாக இந்த மாவோட உப்பு சேர்த்துக்கிறத விடவும் இந்த மாதிரி தண்ணி வந்து ரெடி பண்ணுறோம் இல்லையா, பட்டர் எல்லாம் போட்டு, இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கிறது கரெக்டாக இருக்கும். நம்ம ஏன்னா இந்த தண்ணி வந்து கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா உப்பு கறிக்குதா என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ அதை பொறுத்து நம்ம கூட குறைய நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. பட்டர் எல்லாமே நல்லா உருக்கிடுச்சு, உப்புமே கரைஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வந்து கலந்து விட்டுக்க வேண்டியதான். ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும். கம்ப்ளீட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஒன்ஸ் நம்ம மாவு வந்து இந்த தண்ணியோட நல்லா கலந்துட்ட பிறகு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு மேலே நம்ம ஸ்டவ்வை வந்து ஆனில் வச்சுருக்கக்கூடாது, அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த மாவு வந்து நல்லா இதில் கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ இதை மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். இதோட சூடெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து குறையணும். இதோட சூடெல்லாம் குறைஞ்சிட்ட பிறகு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு குறையணும். ஸோ அந்த டைமில் எடுத்து நம்ம இதை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்ல சாஃப்டான டோ மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதை அப்படியே மூடி போட்டு ஆற வச்சிடலாம். மூடி போடாமல் அப்படியே வெறுமனே ஓப்பன்லேயே வைக்கக்கூடாது. ஸோ இதனால் மூடி போட்டு தான் வைக்கணும். அப்போ தான் இந்த மாவு வந்து நல்லா வெந்து நமக்கு நல்லா சாஃப்டாக வந்து கிடைக்கும். அதே மாதிரி ரிப்பன் பக்கோடாவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஓப்பனில் வச்சுட்டிங்கன்னா அது வந்து சீக்கிரத்தில் காஞ்சி போன மாதிரி ஆகிடும். அது மேலே இருக்க லேயர்லாம். ஸோ நமக்கு வந்து அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக இந்த மாவு வந்து ரெடி பண்ண வராது. இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ரிப்பன் பக்கோடா பொரிக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலை எண்ணெய் இல்லாட்டி ரீஃபைண்ட் ஆயில் ஏதாவது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் வந்து சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது கை பொறுக்கிற அளவுக்கு இதோட சூடு வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ கரண்டியை வச்சு நல்லா ஃபஸ்ட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். அடியிலேருந்து மாவு எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இது நல்லா கலந்துட்ட பிறகு நம்ம கையாலே அழுத்தம் கொடுத்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து கூட இதை வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து தேவைப்படாது. ஏன்னா கடலை மாவு சேர்த்துருக்கிறதால நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் கரெக்டான அளவில் தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நான் 3 டம்ளர் மாவுக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி. இப்போ வந்து இதை நல்லா வந்து கையால் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ரிப்பன் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதே மாதிரி அந்த முறுக்கு குழாயில் சேர்த்து நமக்கு ரிப்பன் பக்கோடா சுற்றுறதுக்குமே நல்லா ஈஸியாக வரும். நல்லா இந்த மாவை வந்து நம்ம இந்த மாதிரி டோ மாதிரி ரெடி பண்ணிட்ட பிறகு கையில் எடுத்து பார்த்திங்கன்னா அழகாக ஒட்டாமல் வரும். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நம்ம ரெடி பண்ணிக்கணும். முறுக்கு, ரிப்பன் பக்கோடா இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த டோ ரெடி பண்ணுறதுல தான் இருக்குது. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக முறுக்கு குழாய் எடுத்து வச்சுக்கலாம். அதில் ரிப்பன் பக்கோடா அச்சு வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த முறுக்கு குழாயில் இந்த அச்சு சேர்த்துடலாம். இப்போ வீடியோவில் காமிக்கிற இந்த மாதிரியான முறுக்கு குழாய் வந்து ஈஸியாகவே நமக்கு கடைகளில் கிடைக்கிது. ஆன்லைன்லேயும் கிடைக்கிது, பாத்திர கடைகள்லையுமே ஈஸியாக கிடைக்கிது. இந்த மாதிரி முறுக்கு குழாய் பயன்படுத்தி நம்ம பலகாரங்கள் செய்யும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு கை வலியுமே இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த முறுக்கு குழாயில் தேவையான அளவுக்கு நம்ம மாவு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் அந்த முறுக்கு குழாயில் கொஞ்சம் மாவு வந்து உள்பக்கமாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ரொம்ப வந்து நிறக்க நம்ம வச்சோம்னா அந்த முறுக்கு, அதாவது ரிப்பன் பக்கோடா சுற்றுறதுக்கு வராது நமக்கு. இப்போ இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக எண்ணெய் காஞ்சிடுச்சா என்னன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு எண்ணெயோட காய்ச்சல் வந்து நல்லா இருக்கணும். நம்ம கொஞ்சமாக மாவு இதில் சேர்த்து பார்த்தோம்னா அந்த மாவு வந்து உடனே மேலே எழும்பி வரணும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம ரிப்பன் பக்கோடாவை இதில் டைரெக்டாக வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, மிக்சர் இது எல்லாத்துக்குமே வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் கிடைக்கும் நமக்கு பலகாரங்கள். நல்ல கிறிஸ்பியாகவும் கிடைக்கும், அதே சமயம் எண்ணெய் குடிக்காமல் கிடைக்கும். ரிப்பன் பக்கோடாலாம் பார்த்திங்கன்னா நம்ம அதோட திக்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா, அதனால் கண்டிப்பாக நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக இது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. இப்போ ஒரு சைடு நல்லா கொஞ்சம் ஸ்டிப் ஆன பிறகு அப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். உடனே நம்ம திருப்பி போட்டோம்னா அது வந்து உடஞ்சி போயிடும். ஸோ அதே மாதிரி அந்த கரண்டிலையும் ஒட்டிக்கும். அதனால் ஒரு சைடு நல்லா வெந்து லைட்டாக கொஞ்சம் ஸ்டிப் ஆன பிறகு நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் இதே மாதிரி ரிப்பன் பக்கோடாவை திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கணும். அடங்கிட்ட பிறகு நம்ம எண்ணெயிலேருந்து இது வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ வந்து இது கம்ப்ளீட்டாக நல்லா கிறிஸ்பியாகி இருக்கும் நமக்கு. இப்போ ரிப்பன் பக்கோடா நல்லாவே வெந்துடுச்சு. இந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரிப்பன் பக்கோடாவை வெளியில் எடுத்துக்கலாம். லைட்டாக கொஞ்சம் கலர் கூட சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள். நல்லா கம்ப்ளீட்டாக வந்து கிறிஸ்பியான பிறகு கொஞ்சமாக லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். ரொம்ப நேரம் அதுக்காக நம்ம எண்ணெயில் வச்சுருக்க தேவையில்லை. இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிட்ட பிறகு நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ அடுத்த செட்டு ரிப்பன் பக்கோடாவும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிட்ட பிறகு நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நல்லா 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அதே சமயம் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை கரெக்டாக பயன்படுத்தி இந்த ரிப்பன் பக்கோடாவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான நல்ல டேஸ்டியான ரிப்பன் பக்கோடா கண்டிப்பாக கிடைக்கும்.
இந்த மாவு ஏன் வேக வச்சு பண்ணோம் அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். நார்மல் வாட்டர் சேர்க்காம எதுக்கு வந்து கொதிக்கிற தண்ணியில் இந்த மாவு சேர்த்து நம்ம டோ ரெடி பண்ணோன்ற டவுட் வந்து இருக்கும். இப்போ சப்போஸ் நம்ம கடையிலேருந்து வாங்குற மாவு பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவா இல்லாட்டி புழுங்கல் அரிசி மாவா எதுவுமே நமக்கு தெரியாது. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் தண்ணி சேர்த்து இந்த டோ ரெடி பண்ணி இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா செய்யும்போது அதோட அவுட்புட் வந்து ஒழுங்காக கிடைக்காது. நமக்கு நல்ல கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா வந்து கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம சுடு தண்ணி சேர்த்து இந்த டோ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு முறுக்கு இல்லாட்டி ரிப்பன் பக்கோடா எது செஞ்சாலுமே அது கேரண்டியாக கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால தான் நான் வந்து சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். எந்த மாவாக இருந்தாலும் கண்டிப்பாக சுடு தண்ணி சேர்த்து செய்யும்போது அது வந்து நல்லாவே கிடச்சிரும். நமக்கு பலகாரம் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.